தூங்குறதுக்கு இங்க கொசு கடிக்கும், தேவலமா டஸ்ட் எல்லாம் இருக்கு. கொசு கடிச்சா அவருக்கு வேற ஒத்துக்காது, அலர்ஜி ஆயிடும். அவருக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுங்க பாப்பா. எங்க மேல ஏன் பாய் இவ்வளவு அக்கறைப்படுறாங்க? எங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க பாத்துக்கிறோம். பாப்பா, அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவரோட பையன் அப்புறம் இங்க வந்து தேவலாம அதுக்கும் காரணம் நான் தானே சொல்லுவாரு. எனக்கு எதுக்கு தேவலாம பிரச்சனை? அவரை ஒழுங்கா உள்ள போய் படுக்க சொல்லுங்க. எங்க பையன் அப்படி ஏதாவது வந்து பேசினா அத நாங்க பாத்துக்கிறோம். அவங்களுக்கு எதுக்கு பாய் கஷ்டம்? அத நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லுங்க பாய். ரஞ்சனி, இப்ப எதுக்கு அவங்க கூட சண்டை போட்டுட்டு இருக்க? அவங்க இங்க தானே படுக்கணும்ன்றாங்க, படுக்கட்டுமே. நம்மளும் இங்க தானே படுக்கிறோம். ஆனா ஒரு கட்டில் தானே கீது. அமுதா, எனக்கு கட்டில படுத்தா தூக்கம் வரல, நான் பாயிலே படுத்துக்கிறேன். அதுதான் எனக்கும் வேணும். கட்டில வேணா இவங்க எடுத்துக்கிட்டோம். ஐயோ, எனக்காக யாரும் விட்டு கொடுக்க வேண்டாம் பாய். நான் ஒன்னும் யாருக்கும் விட்டு கொடுக்கல. எனக்கு அதுல படுத்தா தூக்கம் வரல, நான் என் வசதிக்கு ஏத்த மாதிரி படுத்துக்கிறேன். ஏ ஜம்சு, எதுக்கு ஓவரா பண்ற? அதான் என் விட்டு தரேன்னு சொல்லுதுல, எதுக்கு இவ்வளவு ஈகோ கட்டுற? பாப்பா, இது ஒன்னும் அவர் வீடு இல்ல. எனக்கு என்னமோ இவங்க இங்க படுக்கிறது சரியாவே படல. நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு நாங்க இங்க தான் தூங்க போறோம். ஆத்தா முடிவு பண்ணிட்டு சொல்லிட்டாருல, வெற்றி தலைகாணி எடுத்துட்டு வந்து குடுங்கடா, போங்கடா. பேசிக்கிட்டே உட்காராதீங்க. போங்க, போய் படுங்க, போங்க. பெட்ஷீட் எடுத்துட்டு வந்து தூங்க. எடுத்துட்டு வரோம் அப்பா. அம்மாக்கு தெரியாம உள்ள போயிடணும். அம்மா, 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 அது பேசாத. ஒரு வார்த்தை என்கிட்ட பேசக்கூடாது. பேசுன அரைஞ்சிருவேன். ஒரு வயசு பொண்ணு வீட்டுக்கு வர நேரமாடி இது? திருட்டுத்தனமா எங்க போய் ஊர் சுத்திட்டு வர? மா, என்னம்மா காலேஜ் டூர் தானே போறேன். தப்பு பண்ணது இவ தான் பதில் சொல்லணும். வேற யாரும் பேச வேணாம். செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அமுக்குனி மாதிரி நிக்கிறத பாரு. இவ்ளோ கேட்டுட்டு இருக்கேன், வாயை திறக்காம நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? நீ கத்துறபடி கத்துடி, நான் செய்யறதெல்லாம் செய்வேன்ற திமிரா? நீங்க தானம்மா ஏதாவது பேசினா அரைவன்னு சொன்னீங்க. அதுக்காக அதே சாக்கா வச்சுக்கிட்டு பதில் சொல்லாம அப்படியே தப்பிச்சிடலான்னு நினைப்ப உனக்கு? எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த திருட்டுத்தனம்? இப்படி நான் என் பிள்ளைங்களை வளர்க்கலையே. அத்தை, காலேஜ் டூர் தானே போனா, பாவம் எல்லா பசங்களும் போகும்போது இவ மட்டும் போகாம இருக்க முடியுமா அத்தை? எனக்கு தெரியாம எது செஞ்சிருந்தாலும் அதுக்கு பேரு திருட்டுத்தனம் தான். இன்னைக்கு பெத்தவளுக்கு கூட தெரியாம வாசப்படிய தாண்டுற அளவுக்கு வந்திருக்குன்னா யார் கொடுத்த தைரியம் அது? நாளை பின்ன இதே மாதிரி அம்மாக்கு தெரியாம எதையும் செய்யலான்னு போனா அதுக்கு யார் பொறுப்பு? மா, எனக்கு இன்னைக்கு என்ன நடந்தது, ஏன் எல்லாரும் தூங்காம பேசிக்கிட்டு இருக்கீங்கன்றதே புரியல. இதுல நாளைக்கு நடக்க போறத பத்தி வேற பேசிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சுத்தி பாருமா, எல்லார் வீட்லயும் தூங்கிட்டு இருக்காங்கம்மா. இங்க மட்டும் ஏமா இப்படி? நீ போய் தூங்குடா, தூங்க மூஞ்சி. உன்னை யாரு எழுப்புனா? நானும் வீட்டு கதவை தாப்பா போட்டுட்டு உங்கள மாதிரி படுத்து தூங்கி இருந்தனா இவை நேரம் தெருவுல தான் நின்னுப்பா. அத யாராவது யோசிச்சு பாத்தீங்களா? தாப்பால் போடாம இருந்ததுனாலதான் அம்மா மெதுவா பூனை மாதிரி அடி எடுத்து வச்சு உள்ள நுழையறாங்க. இதெல்லாம் எதுக்கு? என்ன ஏமாத்துறதுக்கு? அப்படியெல்லாம் இல்லம்மா. என்ன நொன்னமா? நீ டூருக்கு போறேன்னு யார்கிட்ட சொல்லிட்டு போன? அண்ணன் கிட்ட. ஏன் கிட்ட சொன்னியா? இல்லம்மா, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி என்கிட்ட சொன்னியா? என்கிட்ட சொல்லாம என்ன மீறி ஊர் சுத்த போனது முதல் தப்பு. என்னை ஏமாத்திட்டு வீட்டுக்குள்ள வந்துடலான்னு நினைச்சது அதை விட பெரிய தப்பு. மா, என்னம்மா நீ? மா, இங்க பாரு, வெளியே போனா வீட்டுக்குள்ள வந்து தானமா ஆகணும். போகவும் கூடாது வரவும் கூடாதுன்னா எப்படிமா? பெத்தவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு
எதையும் செய்யணும்னு கூட தோணலனா தாய் மேல மரியாதை இல்லைன்னு தான் அர்த்தம். தப்பு செஞ்சுட்டு அம்மாவுக்கு தெரியாம எப்படியாவது மறைச்சிடலான்ற நினைப்பு வந்துச்சுன்னா எதை வேணாலும் செய்யலான்ற துணிச்சல் வந்துருச்சுன்னு அர்த்தம். அம்மாவை அலட்சியப்படுத்தலான்ற அளவுக்கு வந்துட்டேன். இனிமே நீ என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. அதுதான் உனக்கு தண்டனை. அம்மா இல்லம்மா. பெத்த கடமைக்கு எல்லாருக்கும் வடிக்கிற சோற உனக்கும் கொட்டுறேன்.